அண்மை செய்தி. அவதூறு வழக்கில் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை நேரில் ஆஜராகினார். திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகினார் அண்ணாமலை. பொய் தகவல்களை வெளியிட்டு அவதூறு பரப்பிய அண்ணாமலை மீது திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் அவதூறு வழக்கில் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை நேரில் ஆஜராகினார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம். வணக்கம் ரேவதி, கூடுதல் விவரம் என்ன? அதாவது திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு அவர்கள் தொடர்ந்த அவதூறு வழக்குல பாஜகவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல ஆஜராகி இருக்கிறாரு. 2023 டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு செய்தியான சந்திப்புல டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணங்களை வெளியிடுறாரு. அதுல பல பொய்யான தகவல்கள் இருக்கிறது. அதுல குறிப்பாக டி.ஆர். பாலு தான் சேர்ந்து இருந்த அந்த அவதூறு கருத்துக்களுக்காக 48 மணி நேரத்துல பொது மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லைன்னா அவதூறு வழக்கு தொடருவோம் என அறிவுறுத்தியிருந்தாங்க. இருப்பினும் மன்னிப்பு கேட்காத நிலையில சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல 2023 ஆண்டு நீதிமன்றத்துல அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்தாங்க. 100 கோடி ரூபாய் மான நஷ்டம் கேட்டு அந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல நடந்து வரக்கூடிய நிலையில ஏற்கனவே இருமுறை பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆஜராகி இருந்தாரு. இந்த பொய்யான இந்த குற்றச்சாட்டுகளுக்காக அவர் மான நஷ்டம் வழங்க வேண்டும் என கொடுக்கப்பட்டிருந்த இந்த வழக்குல ஏற்கனவே கடந்த 2023 அக்டோபர் மாதம் அவர் 2வது முறையாக ஆஜராகி இருந்த நிலையில தற்போது இன்று 3வது முறையாக ஆஜராகி இருக்கிறாரு. இந்த வழக்கானது தற்போது விசாரணைக்காக வர இருக்கிறது. சரியா? திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார் அண்ணாமலை. அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ரேவதி.